हमने खनिज सेक्टर में रिफॉर्म को लागू किया। इंडी अलायंस के नाम पर कॉल स्कैम की कालिख लगी है। ये लिस्ट बहुत लंबी है और यही इंडी अलायंस की सच्चाई है। நண்பர்களே, இந்த திமுக காங்கிரஸோட இண்டி கூட்டணியால தமிழ்நாட்டில் எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களையும் முன்னெடுக்கவே முடியாது. அவங்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் மோசடியும் ஊழலும் தான் முதன்மையாக இருக்கும். அவங்களோட கொள்கையே பார்த்தீங்கன்னா அரசியலில் ஆட்சிக்கு வந்து கொள்ளையடிக்க வேண்டும் என்ற ஒரு ஒற்றை இலக்கு தான் அவங்களுடைய முதல் இலக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பாஜகவோட பல்வேறு மக்கள் நல திட்டங்கள், அந்த பக்கம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் திமுக இண்டி கூட்டணியில கோடிக்கணக்கான ஊழல்கள். ஆப்டிகல் ஃபைபர் மற்றும் 5G இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு கொடுக்குது. நம்ம பேர்ல டிஜிட்டல் இந்தியாங்கிற திட்டம் இருக்கு. ஆனா இந்திய அலையன்ஸ்ல லட்சக்கணக்கான கோடிகளில் நடைபெற்ற ஊழல் இருக்கிறது. 2G ஊழல் இருக்குது. இந்த 2G கொள்ளையில் பெரும் பங்கு வகித்தது திமுக தான். பிஜேபி ஏராளமான விமான நிலையங்களை கட்டியது. பிஜேபி பேர்ல உடான் திட்டம் இருக்கிறது. ஆனா இண்டி கூட்டணியில நாட்டின் பாதுகாப்புடன் விளையாடும் ஹெலிகாப்டர் ஊழல் தான் இருக்கிறது. நம்ம கேலோ இந்தியா மூலம் விளையாட்டுத்துறையை மிக உயர்ந்த உன்னதமான இடத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம். ஆனால் அவங்க பேர்ல CWG ஊழல் தான் முதன்மையாக இருக்கிறது. கனிம துறையில பல்வேறு புதிய சீர்திருத்தங்களை கொண்டு வந்து இந்தியாவின் கனிம வளத்தை நம்ம மேம்படுத்தி கொண்டிருந்தால் அவங்க பேர்ல கனிமத்தில் நிலக்கரியை கொள்ளையடித்த நிலக்கரி ஊழல் தான் இருக்கிறது. இந்த பட்டியலை சொல்லிட்டே போனா ரொம்ப நீளமாக போய்கொண்டே இருக்கும். அதுதான் இண்டி கூட்டணியின் உண்மையான நிலைமை. साथियों, कन्याकुमारी ने हमेशा बीजेपी को भरपूर प्यार दिया है और इसलिए यहां की डीएमके कांग्रेस गठबंधन कन्याकुमारी के लोगों को सजा देने का कोई मौका नहीं छोड़ती। आप एक के बाद एक इनकी हरकतें देखिए। 20 साल पहले अटल जी ने नॉर्थ साउथ कॉरिडोर की नींव रखी थी। इस कॉरिडोर के कन्याकुमारी नारिकुलम ब्रिज का काम इन लोगों ने इतने वर्षों तक लटका कर रखा